ஒயிட் ஹவுஸோட ப்ரெஸ் செக்ரட்டரி இருக்காங்களே கரோலின் லெவிட், இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வர்ற சனிக்கிழமை வாக்கில் பாகிஸ்தான் கேபிட்டல் இஸ்லாமாபாத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுதுங்க. இப்போ 2 வாரங்கள் வரைக்கும் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோல, எதுக்காக? பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக, ஒரு டீலை ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக. அந்த பேச்சுவார்த்தை நடக்க போகுது சனிக்கிழமை. இதில் நம்மளோட துணை அதிபரான ஜேடி வேன்ஸு அண்ட் ஜெரட் கர்ஷ்னர், இவர் ட்ரம்ப்போட அட்வைசரான். ஆனால் ட்ரம்ப்போட மருமகங்க இவர். இன்னொரு பக்கம் ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்ப்போட விசுவாசி, பெரிய விசுவாசி. நெகோஷியேஷனில் இவர் தான் அனுப்பிச்சி விடுவாங்களா. இந்த 3 பேரும் தான் இந்த டீமை ஃபுல்லாக லீட் பண்ணி கொண்டு போகிறாங்க. எங்கே? பாகிஸ்தான் கேபிட்டலில் நடக்க போகிற இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த 3 பேர் தான் பிரதானமே. இது எல்லாம் ஒரு பக்கம் நல்லா போயிட்டுருக்க மாதிரி தெரியுதா? ஆனால் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, இந்த பேச்சுவார்த்தை நடக்குமானே தெரியல. அதுக்குள்ளேயே பிரச்சனை பெருசாக வெடிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்க. வேறு யார் காரணமாக இருக்க முடியும்? இஸ்ரேல் தான். லெபனனை ஒரு வழி ஆக்கிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு தெரியுமாங்க? ஏற்கனவே லெபனனில் 1500 பேருக்கு மேலே கொண்டாச்சு. இஸ்ரேல் படையால் அவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் கொடுமை என்னென்னா 130 குழந்தைங்க கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ என்ன இருக்குது தெரியுமா? ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே ஒரு பெரிய அட்டாக்கை பண்ணியிருக்கு இஸ்ரேல் படை எங்கள் லெபனனில். 100க்கும் மேற்பட்ட டார்கெட்ஸாக அடிச்சிருக்காங்க 10 நிமிஷத்துக்குள்ளே. எவ்வளோ அக்ரெசிவாக அடிச்சிருப்பாங்க பாருங்கள். இப்போது இந்த தாக்குதல்களில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க தெரியுமா? 254 பேர் ஒரே நாளில்ங்க. 254 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க லெபனனில். நம்ம ஈரான் சார்ந்து ஐயோ அம்மான் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம்ல, அங்கே அவ்வளோ சிவிலியன்ஸ் கொல்லப்படுறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க அப்படின்ட்டு. அப்போ லெபனன் என்ன சொல்லுவீங்க? இங்கே இவ்வளோ பேர் கான்ஃப்ளிக்ட் பெருசாக இருக்குது. இந்த ஹெஸ்புல்லா அமைப்பினர் இருக்காங்களே, அவங்க பதிலுக்கு என்ன பண்ணுறாங்க? இஸ்ரேல் சார்ந்து அட்டாக்கை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஒன்று, இஸ்ரேலை ஈரான் அடிக்கிற அளவுக்கு ஹெஸ்புல்லாவால் அடிக்க முடியல. இதுதான் ஃபேக்ட்டு. இருந்தாலும் சம்பிரதாயத்தை அவங்களும் திருப்பி அடிச்சிட்ருக்காங்களாம். இதை அவங்களே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, எங்களை இஸ்ரேல் அடித்தாங்க, நாங்கள் பதிலுக்கு நார்தன் இஸ்ரேலில் ஒரு பெரிய அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்கலேஷன் பெருசாக மாறிட்டு இருக்கா?